மற்றொரு அண்மை செய்தி. சென்னையில் போதை வழக்கு ஒன்றில் நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதை வழக்கில் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. போதைப் பொருள் வழக்கில் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் ஷர்புதீன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். போதைப் பொருள் விற்பனையில தற்போது கைதாகிருக்கக்கூடிய முன்னாள் உதவி ஆய்வாளர், மன்னிக்கவும், நடிகர் சிம்புவோடைய முன்னாள் உதவியாளர் மற்றும் ஈஸ்வரன் படத்தோடைய கோ ப்ரொடியூசராக இருந்த சர்ஃபுதீன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடன் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சர்ஃபுதீன் சிம்புவோடைய முன்னாள் உதவியாளர் மற்றும் நெருங்கிய நண்பராகவும் இது எல்லாமே முன்னாள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சிம்புவோடைய ஈஸ்வரன் படத்துல இணை தயாரிப்பாளராகவும் இவர் இருந்திருக்கிறார். அந்த சர்ஃபுதீன் தான் இந்த ஈஸ்வரன் படத்துடைய இணை தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார். முக்கியமாக போதை வழக்குல இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவருடைய வீட்டில் சோதனை செய்ததிலும் இதுவரை 27 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சினிமா பிரபலங்களை அழைத்து வீட்டில் வாரந்தோறும் பார்ட்டிகளை நடத்தக்கூடிய இந்த சர்ஃபுதீன் என்பவர் இந்த போதை பொருள் வழக்கில் சிக்கியிருக்கிறார். ஏற்கனவே பல பேர் இந்த போதைப் பொருள் வழக்கில் சிக்கியிருந்த காரணத்தினாலும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு நபரை பிடித்து விசாரணை செய்ததுதான் அவர்தான் இந்த தகவல்களை கொடுத்திருக்கிறார். இவர்கள் எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவார்கள் என்ற தகவல்களை கொடுத்திருக்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது நேற்று 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். விலை உயர்ந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த தொழிலதிபர் உட்பட 3 பேரை கைது செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருமங்கலம் பகுதியில போதைப் பொருள் விற்பனை நடைபெறும் தகவல் அறிந்துதான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தியாகேஸ்வரன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில வளத்துறக்கு சேர்ந்த தொழிலதிபர் சரத், முகப்பேர் கிழக்கு பகுதியை சேர்ந்த சீனிவாசன், ஆந்திராவை சேர்ந்த இந்த சர்ஃபுதீன் இவர்தான் சிம்புவுடைய நடிகர் சிலம்பரசனுடைய முன்னாள் உதவியாளர் மற்றும் முன்னாள் நண்பர் என்று சொல்லப்படுகிறது. இந்த சர்ஃபுதீன் தான் இந்த விலை உயர்ந்த ஓஜி கஞ்சாவை விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து தான் போலீசார் அவரிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் ஓஜி கஞ்சா பறிமுதல் செய்தனர். அதே போல 27 லட்சம் ரூபாய் சொகுசு கார் மற்றும் 8 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைதான 3 பேரும் வெவ்வேறு நபர்களுக்கு ஓஜி கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கிறது. கைதான 3 பேரையும் இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அரும்பாக்கம் காவல் நிலையம் மற்றும் திருமங்கலம் காவல் நிலையம் 2 காவல் நிலையம் வைத்து விசாரணை நடத்தி வந்தனர்.